இந்த தினேஷ் அப்படிங்கிறவரோட அறிமுகம் கிடைக்குது அந்த இடத்துல. அறிமுகம் கிடைச்சி இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அப்படியே இன்ஸ்டால பேசி அதுக்கப்புறம் தண்டையார்பேட்டில் இருக்க ஒரு பார்க்ல மீட் பண்ணதா சொல்லப்படுது. மீட் பண்ண கொஞ்ச நாளே தினேஷ் வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. பல இடங்கள்ல வந்து இவங்க ஜோடியாகவும் சுத்தி இருக்காங்க அந்த இடத்துல. ஜோடியாகவும் சுத்தினது மட்டும் இல்லாமல் கேரளாலையும் போய் பல வாரங்கள் நாங்கள் தங்கியிருக்கோம். அதை தாண்டி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வருடம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி போல நான் வந்து பாண்டிக்கு போனோம். பாண்டி போய் ஒரு 4 நாள் தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும் போது கணவன் மனைவியாகவே நாங்கள் வாழ்ந்தோம். கால் செஞ்சு பேசணும். அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டு வாசல்ல காலை வச்சுன்னா காலை வெட்டிடுவேன். ஓகே, இது அபோர்ஷன் பண்ணிவிடு, அபோர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன். இத்தனை வாட்டி இவ்வளோ ஸ்டேஷன்ஸ் கலக்கழிச்சிருக்காங்கல்ல, இது ஏன் டேரெக்டாக போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சரி, அதுதான் திரும்ப சொல்லுவேன். நிறைய பேருக்கு இங்கே அவேர்னஸ் இல்லாதது தான் சார் பிரச்சனையே. இந்த 2K கிட்ஸோடைய இந்த காதல்லாம் ரொம்ப விபரீதமாக முடிகிற மாதிரியே இருக்குது. குயிக்காக போகுது, அதே டைம் குயிக்காக முடிஞ்சிருக்கு. இப்போ எப்படி வந்துச்சுன்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேண்டாம், ஒரு வாட்டி கூட நம்ம பழகிருக்கலாம். ஓகே, அடுத்த தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாடி கவுண்ட் வரைக்கும் வந்துச்சு. 6 பேர் கூட நீ 6 ஓகே, நான் 7 பேர் கூட வைக்கிறேன். விச் மீன்ஸ் அங்கே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, அது ஈகோ கிளாஷ் ஆகும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தாம்பரத்தில் ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு பையன் கூட பழகி அப்புறமேல 2 பேருமே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி அதன் பிறகு 2 பேர்த்துக்கும் லவ் வந்து சொல்லி கடைசியில் ஒரு வாழ்க்கையை சீரழிக்கப்பட்ட நிலையில் அந்த பொண்ணு வந்து இருக்குது. இந்த கேஸ் டீட்டெயிலை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இது நிறைய நடக்கிறது சார். இது இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு. நமக்கு நிறைய இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய கேசஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஸ்கூலில் நடக்கிறது, காலேஜில் நடக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி இந்த மாதிரி நம்பிக்கையின் பேரில், ஏன்னா இந்த மாதிரி நிறைய மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் இன்றைக்கி வருது. த்ரூ வீட்டில் பார்த்து வைக்கிற பையனாகட்டும், மேட்ரிமோனியலில் வர விஷயமாகட்டும், அதை நம்பியே போய் இப்போ எப்படி ஆகிடும்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி ஆகிடும். எப்படி ஆகிடும்னா மேட்ரிமோனி மூலிமா வந்து விச் மீன்ஸ் அன் அரேஞ்ச்டு கான்செப்ட். ஓகே, மேட்ரிமோனியில் வரது, த்ரூ புரோக்கரில் வரது, இல்லை கல்யாணம்னு வரது. அங்கேயும் எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த முன்னாடியே செக்ஷுவல் விஷயத்தில் அவங்க ஈடுபட்டதுக்கப்புறம் விட்டு போகிற கேசஸுமே நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த இடத்துல. சில பெண்கள் வெளில வருவாங்க, சில பெண்கள் ஐயோ சொசைட்டி என்ன சொல்லணும்னு வெளில வர மாட்டாங்க. இந்த பெண்ணும் அப்படி தான். எனக்கு சொன்ன மாதிரி 2019 இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தண்டையார்பேட்டையில் வந்து தினேஷ் அப்படிங்கிற பர்சன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த பெண் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்ணுக்கு வந்து 23 வயசு. ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா தாம்பரம் அப்படிங்கிறது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் பேஸாக இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. பட் இந்த பெண் வந்து தண்டையார்பேட்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பாட்டி கூட வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இவங்க தாத்தா வந்து ஹார்பரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்ததுலேயே அதை வச்சு தான் இவங்க வாழ்வாதாரத்தையே ஓட்டிட்டு இருக்கிறதாகவும், இவங்க தங்கச்சியும் காலேஜ் படிக்கிறாங்க, இவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அழகுக்கலை நிபுணராகவும் இவங்க வந்து அதுக்கும் நிபுணக்கலையும் இவங்க படிச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அப்படின்னு சொல்லப்படுது, பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாபும் போயிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த செலவுகளுக்காக எல்லாமே பார்ட் டைம் ஜாபும் அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அதை தாண்டி தான் இந்த தினேஷ் அப்படிங்கிறவரோட அறிமுகம் கிடைக்குது அந்த இடத்துல. அறிமுகம் கிடைச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அப்படியே இன்ஸ்டால பேசி அதுக்கப்புறம் தண்டையார்பேட்டில் இருக்க ஒரு பார்க்கில் மீட் பண்ணதா சொல்லப்படுது. மீட் பண்ண கொஞ்ச நாளே தினேஷ் வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே ப்ரப்போஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதன் பேரில் இவங்க பல இடங்களில் நம்மளால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. பல இடங்களில் வந்து இவங்க ஜோடியாகவும் சுற்றிருக்காங்க அந்த இடத்துல. ஜோடியாகவும் சுற்றினது மட்டும் இல்லாமல் கேரளாவில் போயிட்டு சில வாரங்கள் தங்கினதாகவும் இதெல்லாமே அந்த பெண் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸாக இங்கே இருக்குது. ஆக்சுவலி மீடியா கிட்ட வந்து, ஏன்னா போலீஸ் இங்கே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நான் மீடியாவுக்கு வந்தனே அந்த பெண் சொன்னதும் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சுது. பெண் சொன்னதா தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சுது. கேரளாலையும் போய் பல வாரங்கள் நாங்கள் தங்கியிருக்கோம். அதை தாண்டி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வருடம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி போல் நான் வந்து பாண்டிக்கு போனோம். பாண்டி போய் ஒரு 4 நாள் தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும் போது கணவன் மனைவியாகவே நாங்கள் வாழ்ந்தோம். ஓகே, அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெப்ரவரி போல், அதாவது இந்த வருடம் ஃபெப்ரவரி போல் அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் ஆகாததுனால, அவங்களுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால அதனால ஒரு வேளை தள்ளி போகுமோ அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுருக்காங்க மென்சஸ். பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ பாடியில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். டேட் தள்ளி போயிருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம போய் தாம்பரத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதாகவும், அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் வந்து தினேஷ்க்கு கால் செய்யும்போது தினேஷ் கால் அட்டன் பண்ணல அப்படின்னும், அவங்களோட தங்கை ஃபோன்லேருந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பும் போது கால் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசினதா சொல்லப்படுது. இந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னும் போது இருக்கே அதுக்கு யார் காரணமோ நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக தன்னை திட்டினாரு அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே திரும்ப அடுத்த நாள் வந்து அவரை மீட் பண்ண போயிருக்காங்க. தினேஷை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. மீட் பண்ண போன இடத்துல வந்து தினேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அபார்ஷன் பண்ணிடலாம்
ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அதெல்லாம் அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு திரும்ப கால் செஞ்சு பேசியிருக்காங்க. கால் செஞ்சு பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டு வாசலில் காலை வச்சுன்னா காலை வெட்டிடுவேன், ஓகே, இது அபார்ஷன் பண்ணிவிடு, அபார்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன், ஓகே, இல்லைனா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன் வீட்டு வாசலுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதாகவும் நீங்கள் சொல்லப்படுது. அதனை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் அப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவங்களும் இந்த இடத்துல வந்து அவங்கள திட்டி அவங்கள மிரட்டினதாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஓகே, அதை தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாம்பரம் காவல் நிலையத்துக்கு ஃபஸ்ட்டு போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வராது, நீங்கள் கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட். ஓகே, AWPS கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனப்போ அவங்க என்ன சொன்னதாக அவங்க சொல்கிறாங்கன்னா, கிளாம்பாக்கம் கேஸில், ரேப் கேஸில், ஹராஸ்மெண்ட் கேஸில் நாங்கள் பிஸியாக இருக்கோம், அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பையன் வீடு எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதன் பேரில் மணிகுண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்காமல் நீங்கள் H8 தண்டையார்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இவங்க H8 தண்டையார்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுக்கலை அப்படின்னும், ஓகே, இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, இங்கேயும் அங்கேயும் அவங்கள மாற்றி அலக்கழிச்சல அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. ஓகே, அபார்ஷன் ஆனது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது லைக் அபார்ஷன் ஆனது போது வந்து இந்த அலைச்சல்ல எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னும் டாக்டர் அங்கே என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு DNC பண்ணணும். DNCனா லைக் யூட்ரஸ் கிளீனிங் ப்ராசஸ், அது பண்ணணும். பண்ணலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகி உங்கள் யூட்ரஸை எடுக்கிற நிலைமை ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, அப்படின்னும் போது அவங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட்டுன்ற ஒரு விஷயம் எடுத்து அதை நான் ப்ரூவிங் ஃபேக்டர் வேணும்ல, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கு ரிப்போர்ட்ஸ் எனக்கு இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்தால் தானே அதுக்கப்புறம் நான் இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண முடியும். கம்ப்ளைண்ட்டே எடுக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், என் உயிரே போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கன்சர்ன் மீடியாவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, H8 தண்டையார்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஆய்வாளர் மஞ்சு வரலட்சுமி அவங்களுக்கு கால் பண்ணதப்போ அவங்க எடுக்கலை அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதன் பெயரில் கமிஷனர் அவர்கள் வந்து இது என்ன ஏதுன்னு விசாரித்து இந்த நடவடிக்கை எடுக்காத போலீஸார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், அந்த பையன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொண்ணோட இப்போது கோரிக்கையாகவும் டிமாண்டாக இருக்கிறதாகவும் இப்போ நமக்கு வந்திருக்க விஷயம். ஓகே, ரெண்டு பேருமே வந்து 2K கிட்ஸாக வந்து இருக்காங்க. இந்த 2K கிட்ஸுடைய இந்த காதல்லாம் ரொம்ப விபரீதமாக முடிகிற மாதிரியே இருக்குது சமீபத்திய நாட்களில். எப்படி சொல்கிறது, குயிக்காக போகுது, அதே டைம் குயிக்காக முடிஞ்சிருது. ஒரு பீக்குக்கு போகிறது அப்படி தான் போகிறாங்க, அவசரமாக ஒரு விஷயம் போகிறது, அவசரமாக இறங்குறது. ஏன்னா சார் இது எப்படின்னா, நம்ம கல்ச்சுரல் வேல்யூஸ், லா பர்ஸ்பெக்டிவ் ரெண்டு இருக்குது, மாரல் வேல்யூஸும் நம்ம ரெண்டு போகலாம். மாரல் விஷயம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு 80s 90s பீரியட் வரைக்கும் பார்த்துக்கோங்களேன், கல்யாணன்றது ஒரு புனிதமான விஷயமா தான் அந்த இடத்துல பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த 2K கிட்ஸு, அதாவது போஸ்ட் 2K அந்த மாதிரிலாம் வரும்போது ஜென்சி அந்த ஒரு ஜென்ரேஷன்லாம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ஒரு எலிவேஷன் எடுக்க ஆரம்பிச்சது அந்த இடத்துல. கல்யாணம் தாண்டி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி என்னாச்சு அப்படின்னா, லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பட் பெனிஃபிட்ஸ் வேணும், பெஸ்டியும் அடுத்த வருஷன் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதை தாண்டி இப்போ எப்படி வந்துச்சுன்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேண்டாம், ஒரு வாட்டி கூட நம்ம பழகிருக்கலாம், ஓகே. அதை தாண்டி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பாடி கவுண்ட் வரைக்கும் வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டேர்ம் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்களா பாடி கவுண்ட்டுன்னு? சொல்கிற வார்த்தையே ஒரு புரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதுதான், ஏன்னா பாடி கவுண்ட்டுன்னு வரும்போது எனக்குமே சரி, எனக்கு பீங் 90s கிட் எனக்குமே அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா 90s கிட்டோட இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும், என்னன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஓவர் டாக்கிங்லாம் போட்டு அப்போ பனிஷ்மெண்ட்டே என்னவா இருக்குன்னா, அந்த பையனை தூக்கி பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்கார வைக்கிறதா தான் இருக்கும். அந்த பையன் அதுக்கே அசிங்கப்படுவான் அந்த இடத்துல, ஐயோ பொண்ணு நடுவில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க, நம்ம வந்து இனிமேல் பேசக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஸோ தொட்டா குழந்தை பிறந்துன்ற கான்செப்ட்லாம் இருந்தது. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை நல்லா தான் போச்சு ஆக்சுவலி. இந்த சோஷியல் மீடியாவோட ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் ஆஃப், ஒரு பெரிய ரீச் ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டாவது என்னாச்சு அப்படின்னா, அந்த வேல்யூஸே குறைஞ்சிருச்சோன்னு இருக்கு மக்கள் இதில். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்கவுங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்தினாதான்ப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சோ அப்படின்னு சூழல். ஆமாம், அப்படின்னு வந்துருச்சு ஒன்று. ரெண்டாவது இப்போ எப்படின்னு பார்த்தா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து பாடி கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேண்டசியான வேர்டாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு. முன்னெல்லாம் எப்படின்னா, நீ படிப்பில் ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா, நீ கோல்டு மெடலா நான் கோல்டு மெடலா, டிஸ்டிங்ஷனா, நீ எங்கே வேலைக்கு போகிற நான் எங்கே வேலைக்கு போகிறேன், உனக்கு லைஃப் வந்து பெஸ்ட் ஹஸ்பண்டா எனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டா ஒய்ஃபா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, பாடி கவுண்ட் 6 பேர் கூட நீ செக்ஸா, ஓகே நான் 7 பேர் கூட வைக்கிறேன், விச் மீன்ஸ் அங்கே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, அது ஈகோ கிளாஷ் ஆகுது. நீ 2 பேர் கூடயா, அப்போ நான் 3 பேர் கூடயாவது இருக்கணும். சரி, இன்னைக்கு வைஃபே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற இதில் இருக்காங்க சார், 2 போஸ்ட் லைக் தாண்டி இப்போ இருக்க ஜென்ரேஷன். சேஞ்சிங் ஆஃப் வைஃப்ஸே நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் வைஃப்ஸ் நிறைய நடக்குது இன்னைக்கு. அந்த பப்பிங் கல்ச்சரில் அதெல்லாம் நமக்கு நிறைய நடக்குது, நம்மளே அதை பார்க்குறோம்ல. ஓகே, அதாவது இப்போ எப்படின்னா, அந்த அப்ராட் கல்ச்சர் சீக்கிரம் வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே, எந்த அளவுக்கு பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி இந்த ரூரல் ஏரியாஸ்லேருந்து வராங்க இல்லையா, வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் அடாப்ட் ஆகணும் டக்கு டக்குன்னு அவங்கள மாற்றிப்பாங்க.
நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு இது தெரியலாம் அசிங்கமோ அது தெரியலாம் அசிங்கமோன்னு சொல்லி அடாப்டேட்டிவ் கல்ச்சருக்கு சீக்கிரமாக வேலையை போகிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட வேல்யூஸை, அவங்களோட செல்ஃப் ஐடியாலஜியை அவங்க லூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அதுதான் விஷயமா இருக்குது. ஏன்னா யார் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதுதான். இப்போ இதிலே நிறைய பேர் கேட்கலாம், இப்போ வரலாம் சும்மாவே நம்ம சொசைட்டி வந்து விக்டிம் பிளேமிங் ஷேமிங் அந்த பொண்ணை பண்ணோம். இதுலேயுமே நிறைய பேர் இந்த இடத்துல கேட்கலாம், ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் போடுவாங்க, நீ எதுக்காக அவன் கூட போனேன், எதுக்காக அவன் கூட போய் இது பண்ணேன் அப்படிலாம் இந்த இடத்துல நிறைய கேட்கலாம். கண்டிப்பாக இந்த பொண்ணையும் இங்கே நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு நம்ம வந்து ஒரு மேரேஜ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே வச்சிருக்கோம்? ஏன்னா இன்னைக்கு நிறைய மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகலையே சார். இன்னைக்கு ஒரு ஜாஸ்தி கேசஸ் ஒரு பக்கம் ரிப்போர்ட் ஆகுது, இன்னைக்கு டிவோர்ஸுமே இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துல. ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிருது இல்லை? கல்யாணம் ஆகி 3 மாசத்துல டிவோர்ஸ், 2 மாசத்துல டிவோர்ஸ்க்கு வராங்க, 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் கழிச்சு டிவோர்ஸில் வராங்க. அங்கேயே ஒரு செக்யூரிட்டி, ஏன்னா நம்ம கல்யாணன்றது ஒரு செக்யூரிட்டியாக தான் பார்த்தோம். மோர் தென் கனெக்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் லைக் எமோஷனல் விஷயம் தாண்டி ஒரு செக்யூரிட்டியாக பார்த்தோம் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ லிவ் இன் கல்யாணமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு ஃபுல் லீகல் ஒரு பவுண்ட் இருக்குது அந்த இடத்துல. ஏதாவது பிரச்சனை இருந்தால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், எல்லாமே அந்த இடத்துல கேட்கலாம் இருக்கும்போது. பட் லிவ் இன் எஸ் அது லீகலி ஆமாம், ஏன்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனலாக ரைட் டு பிரைவசி, ரைட் டு லைஃப் கீழே லிவ் இன் வேலிடுன்னு கொண்டு வந்தாங்க. பட் அது லீகல் பவுண்டு கிடையாது. நாளைக்கு உங்களை அதில் ஒருத்தர் கொடுமை பண்ணால் இது பண்ணால் நீங்கள் டிவோர்ஸும் நிற்க முடியாது, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்க முடியாது. இதே வந்து நம்மளோட உரிமையான ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருந்தால், ஏன் நீ என் கூட வாழ மாட்டேங்கிறேன், என் மேலே தப்பில்லை, என் கூட வந்து வாழ நம்ம ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் பெட்டிஷன் போடலாம். இங்கேயே வந்து நம்மளால போட முடியாது. பட் ஒன்று பண்ணலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணலாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா அது வந்துட்டு ரைட் டு லைஃப் பிரைவசி அப்படின்னு எல்லாமே அந்த கான்செப்டில் வரும்போது என்னை அடித்து துன்புறுத்தவோ கொடுமை பண்ணுவோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு இங்கே போடலாம். பட் மெயின்டெனன்ஸ் இங்கே ஃபைல் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் கன்சென்ட்டோட தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போறீங்க, அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாமே தெரிஞ்சுன்றதா விஷயம். பட் குழந்தைங்க லெஜிட்டிமேட். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு எங்கே வந்து மேரேஜில் என்ன அப்பா அம்மா கிட்ட ரைட்ஸ் இருக்கோ, சொத்துல ஒரு ரைட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே லிவின்லையும் இருக்குன்ற விஷயம் தான் இந்த இடத்துல. இன்னைக்கு லிவின் எல்லாம் தாண்டி பெனிஃபிட்ஸ் அது இதுன்றது வரைக்கும் போகுது. இன்னைக்கு நிறைய நம்ம நடக்கிற ஹராஸ்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பெரம்பூர் இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க, நிறைய இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க, காதலை நம்பி போய் ஏமாறுறாங்க சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த பெண் யோசிச்சிருக்கலாம் ஆக்சுவலி. என்னதான் உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹோப் கொடுத்தாலும் அதை எமோஷனல் லெவல் கனெக்டாக தான் வச்சுக்கணும், ஃபிசிக்கல் லெவல் கனெக்டாக வச்சுக்க கூடாது. இப்போ யார் இங்கே கஷ்டப்படுறா? அந்த பையன் ஜாலியாக போயாச்சு. நான் தான் சொல்ல, இப்போ ஏன் திரும்ப சொசைட்டி பெண்ணுக்கு தான் கருப்புன்னு சொல்லுதுன்னா இதான் விஷயம். ஆணுக்கும் கருப்பு இருக்குது, அது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக கிடையாது. நம்ம இந்த பயாலஜிக்கல் சேஞ்சுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல. பெண்ணாச்சு, இந்த பெண்ணை வந்து கர்ப்பமானதோட விளைவாக இப்போ யார் உடம்பு போய் மனசு போய் எல்லாமே உட்காந்துருக்கிறது. ஏன் பெண்ணா பிறந்தோன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரூவ் பண்ணலாம் சார். ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப தின் லைன், ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வித் கன்சென்ட்டா வித்தவுட் கன்சென்ட் நடந்ததான்றது. முன்னாடி ஐபிஎஸ்ல இருக்கும்போது ரேப்புன்னு தான் இருந்தது, ஓகேங்களா? அதாவது வித் அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், வித் கன்சென்ட்டா வித்தவுட் கன்சென்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும். இங்கே வரும்போது பார்த்தீங்க அதில் தான் மேரிட்டல் ரேப் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் அதெல்லாமே இருந்தது. ஈவன் தோ செக்ஸ் ஒர்க்கர் இப்போ டிஃபைன் பண்ணுறது, செக்ஸ் ஒர்க்கரே இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாது, வைஃபே இருந்தாலும் பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாது, அதான் விஷயம். பட் பிஎன்எஸ் ஆக்ட்ல இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்பட்ட அப்புறம் பிஎன்எஸ் ஆக்ட்ல நமக்கு தனி ப்ரொவிஷனை இப்போ கொண்டு வந்தாச்சு. அதாவது sexual intercourse in the promise of marriage or in the promise of something with the intention to deceive, ஏமாத்தும் நோக்கோட. இப்போ இவனுக்கு இங்கே கல்யாணம் பண்ணிக்கணுன்றதா இந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்ச போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே இப்போ நிறைய பேர் சார் உண்மையா சொல்ல 10 வருஷம் லிவில்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க, 10 வருஷம் லவ்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க. அந்த 10 வருஷம் பிசிக்கல் இன்டிமசி இல்லாமல் இருக்கவங்களும் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கொடுத்த நம்பிக்கையை ப்ராமிஸை காப்பாற்றணுன்ற விஷயம் தான். பட் இங்கே கொடுத்த ப்ராமிஸையும் காப்பாற்றல. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தானே, நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதுக்கு அந்த ஆண் தண்டிக்கப்பட்டு தான் ஆகணும். பட் இந்த பெண்ணு பண்ணதும் இங்கே தவறு தான். இன்னொரு விஷயம் இந்த கேஸில் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பையன் வந்து ஒரு அக்யூஸ்டு, ஒரு குற்றவாளி அப்படின்னு நமக்கு சமூகத்தில் வந்து தெரியுது, கோர்ட்டில் வந்து குற்றவாளின்னு தண்டிக்கப்படணும். ஆனால் அதே போல் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலையில் வந்து பேசியிருக்காங்க அந்த பொண்ணை. அந்த பையன் வந்து எதுவுமே தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணாக அவங்களே வந்து இதை வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன மாதிரி? இது நிறைய நடக்குது. இதுவும் ஒரு விதமான கிரிமினல் இன்டிமிடேஷன் தானே. அந்த செக்ஷன் கீழே அவங்களை கொண்டு வரலாமே. த்ரெட்டன் பண்ற ஒரு விஷயம் இல்லை, அவங்களுக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். இப்போ திட்டினாங்கன்றத அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கான தண்டனைகளும் இந்த இடத்துல கொண்டு வரப்படும். கிரிமினல் இன்டிமிடேஷன் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? திட்டுறது நோக்கம் இருக்கு இல்லையா? அது எப்படின்னா, நீ கருவு கலைச்சிரு, உனக்கு நான் எவ்வளவு வேணா பணம் தரேன், ஒரு குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன், இது எல்லாமே தப்பு தானே சார் அந்த இடத்துல. நீங்க இது ரியல் லைஃப் சார். ஆக்சுவலி நிறைய பெண்கள் ஃபேஸ் ஆகுறது அதுதான். நீங்க ஒன்றும் இல்லை, ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேயே வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆன கல்யாணம் எவ்வளவோ இருக்கு. அவங்க எடுக்கிற பால் த்ரோ என்னவா இருக்கும்னா கேரக்டர் அசாசினேஷனா இருக்கும். ஈஸியாக எனக்கு அந்த பால் தானே தூக்கி போட்டுட்டு போக முடியும். அவங்க இன்டென்ஷன் அதுவாக தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபோர்ஸில் ஏதோ ஒரு இதில் கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி இதுலேருந்து வெளில வரலாம், அதை விட பெஸ்ட்டாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல, ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. ஆக்சுவலி இப்போ நீங்கள் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எடுத்துக்கோங்களேன், மாமனார் கொடுமைன்றது 1-2 கேட்டிருப்போம், அதிகபட்சம் இருக்கிறது
மாமியார் கொடுமையாக தான் இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டும் என்ன ஆகுனா ஒன்றும் இல்லை, ஒரு வைஃப் போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல, உங்கள் பையன் அப்பெல்லாம் பண்ணுறாரு அத்தை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆமான்னு ஒத்துக்கிற அம்மாக்கள் எத்தனை பேர்? என் பையன் நல்லவன், அவன் ஆம்பளை. நான் நிறைய கேசஸ் அந்த மாதிரி நம்மளே பார்க்குறோம். ஆம்பளை, அவன் 4 கல்யாணம் கூட பண்ணிப்பான், நீ பொம்பளை, நீ தான் அடங்கி போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு ஆண் பெண் வாயாலே சொல்ல வைக்கிற கெடுகட்ட சம்பவமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இங்கேயும் அதுதானே நடக்குது. ஒரு இங்கே சொசைட்டி 2 விஷயத்தை எக்ஸப்ட் பண்ணிக்கணும் சார். திரும்ப நான் சொசைட்டிக்கு தான் வருவேன், லா ஒரு பக்கம் இருக்கட்டும், சொசைட்டிக்கு தான் திரும்ப வருவேன். வரும்போது ஒரு பெண்ணோட அப்பா அம்மா போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல என் பெண் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மண்ணை பார்த்தே நடப்பா, ரொம்ப நல்லவன்றது கரெக்ட், அப்படிதான் இருக்கு, அப்படி இருக்காங்க. அதை தாண்டி பெண் தப்புன்னும் போது அங்கே கண்டிக்கணும் ஆக்சுவலி. ஓகே, இழுத்து பிடிக்க வேண்டிய இடத்துல இழுத்து பிடிக்கணும், விட வேண்டிய இடத்துல விடணும் அந்த இடத்துல. இதே ஒரு ஆண் வந்து என் பையன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத தாண்டி பையன் என்ன தப்பு பண்ணான், இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு அவங்க பேசியிருக்கலாம்ல. இதே அவங்க அம்மா இந்த இடத்துல அந்த பையனை கூப்பிட்டு என்னடா ஒரு பொண்ணுக்கு இந்த துரோகம் பண்ணிருக்க, கட்டுற தாலியனா கட்டியிருக்கணுமா வேணாமா, அதை பண்ணியிருக்கணும்ல, அதை இங்கே செய்ய தவறிட்டாங்கல்ல அவங்க. அதுதான் இங்கே விஷயம். இன்னைக்கு சொசைட்டிக்குள்ளே வர்றதுக்கு தாண்டி ஃபேமிலி பெரிய ரோல். இப்போ இது சொசைட்டி இஷ்யூவாக ஆகாமல் தடுத்துருக்கலாம்ல இந்த ஃபேமிலி, இந்த அம்மா, பட் பண்ணலைல்ல அவங்க. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் அவங்களுக்கு இங்கே இருக்க தான் போகுது. இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணு வந்து இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு, ஏன் அவங்க ஒருத்தர் கூட கேஸை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க? எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. அப்போ அவங்களே வந்து இந்த கேஸ் எடுத்தா இதுக்காக அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பின்வாங்கல வந்து செய்கிறாங்க, தங்களுடைய பணியிலிருந்து விலகுறாங்க. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி நடக்குது சார். அது இப்போ நான் தான் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புகிறேன். 0 FIR கான்செப்ட் இருக்குல்ல, அது போலீஸ்க்கும் நல்லா தெரியும்ல. ஆக்சுவலி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போனா அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அப்புறம் சம்மந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல இந்த இடத்துல. ஏன் அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க? ஒன்று. இன்னொன்று, இந்த பெண்ணும் ஒருவேளை இந்த பெண்ணுக்கு ரைட் ஹேண்ட்ஸில் இல்லையோ, அவேர்னஸ் இல்லையோ எனக்கு தெரியல. இந்த பெண்ணுக்கு இத்தனை வாட்டி இவ்வளோ ஸ்டேஷன்ஸ் கலக்கழிச்சிருக்காங்கல்ல, இது ஏன் டேரெக்டாக போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் கொடுத்துருக்கலாம்ல சார். அதுதான் திரும்ப சொல்லுவேன், நிறைய பேருக்கு இங்கே அவேர்னஸ் இல்லாதது தான் சார் பிரச்சனையே. இங்கே இப்போ இவங்க போயிட்டு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது கரண்ட் பேப்பராகி அவங்களே கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறாங்க, த்ரூ டிசி ஏசிக்கு அனுப்புவாங்க, ஏசிக்கோ டிசிக்கோ அனுப்புவாங்க. கமிஷனர் அப்புறம் ஜாயின்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், கன்சர்ன் AWPS ஆல் ஒன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அனுப்ப போறாங்கல்ல. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? அக்னாலஜ், இந்த பொண்ணுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் இங்கே கிடைச்சிருக்கும்ல, விச் மீன்ஸ் கம்ப்ளைண்டே எடுக்காம இருக்கிறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இந்த பொண்ணுக்கு இங்கே கிடைச்சிருக்கும்ல. கமிஷனரே விசாரிக்க உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னா இமிடியேட்டா சார் அது பேர் கரண்ட் பேப்பர். அது பேர் அந்த கரண்ட் பேப்பரின் பேரில் இவங்க என்ன விசாரிச்சாங்கன்னு சொல்லி திரும்ப கமிஷன் ஆஃபீஸ்க்கு இவங்க ரிப்போர்ட் அனுப்பணும் கன்சர்ன் ஸ்டேஷன்ல இருந்து. அது பண்ணலனா தான் நமக்கு கோர்ட்ல டைரக்ஷன்ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா நமக்கு. சோ நம்ம இதை எடுத்துட்டு போலாம், இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் எடுத்துக்கோங்க. இல்லையா நீங்க ஒரு உட்காந்து ஒரு போஸ்டர்ல ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, RPADன்னு சொல்லுவோம், போட்டு அந்த கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. கோர்ட்ல போய் டைரக்ஷன் போடலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம, இல்ல ஹை கோர்ட் இருக்கு. அடுத்தது போகும்போது இந்த மாதிரி நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க, இந்த மாதிரி எவிடன்சஸ் இருக்கு, அந்த பையன் கூட எங்கெல்லாம் சுற்றி இருக்கா, எனக்கு இந்த ப்ராமிசஸ் பண்ணியிருக்கான், சாட் இருக்கா, என்ன இருக்கு, ஏதோ ஒன்று. ஒரு விஷயம், ஒருத்தவங்களை காலி பண்ணுறதுக்காக அவங்க மேலே தவறே இல்லாமல் யூஸ் பண்ணால் தப்பு. ஒரு சாட்டோ, ஒரு ஆடியோ காலோ, முதல்ல ஒரு கால் ரெக்கார்டிங் பண்ணுறதே தப்பு தான், அது உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். பட் இந்த மாதிரி எப்பயாவது உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கும் போது எவிடன்ஸாக நீங்கள் அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல. கோர்ட் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. என்னன்னா, ஏன் இந்த கேஸின் பேரில் விசாரிக்கல, கூப்பிட்டு விசாரிங்க, விசாரிச்சு FIR போடுங்க. அதாவது பிரைமா ஃபேஸே, திரும்ப நான் சொல்கிறேன், பிரைமா ஃபேஸே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், ப்ரிலிமினரி எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கோர்ட் ஆர்டர் போட போகிறாங்க. கூப்பிட்டு விசாரிங்க, 3 மாதத்துக்குள்ளே விசாரிங்க, 2 மாதத்துக்கு 45 நாளுக்குள்ளே விசாரிச்சு கோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு கோர்ட் அங்கே சொல்லுவாங்க. போலீஸ் அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அவங்க வேலையை அந்த இடத்துல போயிடும்ல. இது ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த பெண் இவ்வளோ அலைஞ்சதுக்கு கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கலாம், டைரக்ஷன் போயிருக்கலாம். அந்த பொண்ணு அதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கான நியாயம் கரெக்டாக கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், டினைட் ஜஸ்டிஸ் இஸ் டிலைட் ஜஸ்டிஸ் அப்படின்னுவோம்ல. நம்ம எடுக்கல அப்படின்றத தாண்டி கரெக்டான ப்ரொசீஜர் எடுக்கலன்னா அது வேற கதை. அது எடுக்காம விடவும் வைக்க மாட்டாங்க. கோர்ட்டு கண்டிப்பாக இங்கே போலீஸையும் வேலை செய்ய வச்சிருப்பாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.